ஸ்டாலினி தான் வரணும்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த கட்சி தான். எங்கள் வீட்டுக்காரில் இருந்து அவர் அந்த மட்டையிலே ஊர்னவர். எனக்கு திருப்பி முதலமைச்சராக வந்து ஸ்டாலின் தான் வரணும். மற்றபடி யார் வந்தாலும் எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நான் பக்கா டிஎம்கே. அப்புறம் நான் வேறு கட்சி சொல்ல முடியாது. ரெண்டுமே விளங்காத கட்சி. அதை பற்றி நம்ம பேசுறதுக்கே யோகிதை இல்லை. எல்லாருமே முதலமைச்சர் ஆகணும்னா அப்போ அதுக்கு பதவிக்கே மதிப்பு இல்லாத போயிடுச்சு. இப்போ கலைஞரை வந்தார், அண்ணாதுரை வந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவங்களாம் இருக்கிறதுக்கு தகுதி இருந்தது. இவருக்கெல்லாம் என்ன தகுதி? ஸ்டாலினி வந்தால் தலை வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் ஒரு அளவுக்கு செஞ்சிருக்கிற பசங்க படிக்கிற படிப்புக்கு எல்லாரும் லேடிஸ்க்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால அவர் வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே ஆட்சி தான் வந்தால் நல்லாயிருக்கும். மக்களுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறாங்க. எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையானது பூர்த்தி ஆகுது. இல்லை ஓரளவுக்கு எல்லாமே நடக்குது. நம்ம போய் நம்ம அதிகாரியில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றாங்க. தான் வரணும் மீண்டும். அது வந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்காது, நாடு போயிடும். அடுத்தது வந்து டிஎம்கே. இதனால் அவங்க வந்து நல்லது செஞ்சுருக்காங்க. அதால் வந்து அவங்க வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே வந்தால் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. கூட்டணி இதால் நான் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் தான் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி என்னோட கருத்து. டிஎம்கே தான் அடுத்தது. திராவிடல் மாடல் ஆட்சியில் வந்து அவர் வந்து நிறைய வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்தின்னு வராரு. அதனால டிஎம்கே தான் வரும். விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நமக்கு மக்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து முன்னோக்கி செய்கிறது வந்து நம்மளுடைய தலைவர் ஆட்சி தான். அதனால டிஎம்கே தான் வரும்.